வேதம் சொல்லுகிறது So the Bible கர்த்தருடைய says, ஆசீர்வாதமே நீதிமொழிகள் 10:22. Proverbs 10:22. கர்த்தர் அதனோடு என்ன செய்ய மாட்டார்? What will not God add to it? வேதனையை கூட்ட He மாட்டார். does not add sorrow to it. ஆமென். இன்னைக்கு இந்த பீஸ் டு ஃபீஸ்ட் சண்டே. So this is a Peace to Feast Sunday. ஆக இந்த பீஸ் டு ஃபீஸ்ட் சண்டேல In this Peace to Feast Sunday, ஆண்டவருடைய சமூகத்தில் in the presence of God, நாம் இந்த சமாதானத்திற்காக அதிகமாக வேண்டுதல் செய்ய போகிறோம். we are going to pray more for the peace. ஆக ஒரு பாஸ்டராக, So as a pastor, ஒரு மேய்ப்பனாக, as a shepherd, உங்க பிரதராக, as your brother, ஆக ஆண்டவருடைய ஊழியம் செய்கிறவனாக, as a minister to God, என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறதான ஒரு பெரிய ஆசை என்னன்னு சொன்னா, the greatest desire in my heart, இந்த டிசம்பர் மாதத்தில் in this month of December, ஒவ்வொரு குடும்பத்திலும், in every family, ஒவ்வொரு தனிப்பட்ட in வாழ்க்கையிலும், every individual's life, ஒவ்வொரு உறவிலும் in every relationship, உலகம் கொடுக்காத சமாதானம் the இருக்கணும். peace that the world does not give should exist in இதுதான் you. ஆண்டவருடைய ஆசீர்வாதம். This is what is God's blessing. பணம் கொடுக்காத சமாதானம், It is the peace which money cannot பொருள் give. கொடுக்காத It is சமாதானம், the peace which material things cannot மனுஷன் give. கொடுக்காத It சமாதானம், is the peace which no man can give. அதிகாரம் கொடுக்காத It is சமாதானம், the peace which no authority can வல்லமை give. கொடுக்காத It is the சமாதானம், peace which no power can give. மாளிகை அரண்மனை கொடுக்காத It சமாதானம், is the peace which no building can give. செல்வாக்கு கொடுக்காத சமாதானம். It is the peace which no riches can give. ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமாதானத்தை கொடுக்கிறேன். So the Lord says, it is my peace that I give unto you. ஆக உங்க வாழ்க்கையிலும், So in your life என் too, வாழ்க்கையிலும், and in my life, உங்க குடும்பத்திலும், in your family, என் குடும்பத்திலும் and in my family, இந்த சமாதானம் இல்லாவிட்டால் if we do not have this peace, கிறிஸ்மஸ் கொண்டாட்டம் அர்த்தமற்றதாய் இருக்கும். there is no meaning in celebrating Christmas. ஆக ஒரு நபர், So one person, ஒரு தனிப்பட்ட நபர் an individual person, என்ன சொல்ல முடியாது? what he cannot நான் say, ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியாது. he cannot say that he is a blessed person. சமாதானம் இல்லாத பட்சத்தில் If he or she does not have peace, நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன் சொல்லவே and முடியாது. that individual cannot say that I am blessed. யாரெல்லாம் இந்த சமாதானத்தை கொண்டிருக்கிறார்களோ, All those who have this peace, அவர்கள் மாத்திரம்தான் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்ல முடியும். only those can say that I am blessed. ஆக இந்த சமாதானத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் வரப்போகிறோம். So for this peace we are going to come into the presence of ஆக God. இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னா So if we have to receive this blessing, நாம் என்ன செய்யணுங்க? what we should be doing, அந்த சமாதானத்தை கொல்ல வகை தேடுகிறதான கழுகை, பிணந்தின்னி கழுகை நாம் கொன்று போடணும். so we need to kill the vulture which is roaming around to take away this peace. ஆக பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கில் த வல்ச்சர்ன்னு சொல்லுங்களேன். Say kill the vulture. நல்லா சொல்லுங்க, கில் த வல்ச்சர். கழுகை கொன்று போடு. கழுகை நாம் என்ன செய்யணுங்க? So what we should be doing to the தாமதமே vulture, இல்லாமல், without any delay, தாமதமே இல்லாமல், without any delay, சந்தேகமே இல்லாமல், without any doubt, யோசனையே இல்லாமல், without even thinking about உடனே it, அந்த கழுகை கொன்று போட்டே ஆக வேண்டும். immediately we have to kill the vulture. ஆபிரகாம் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தின பொழுது, When Abraham surrendered himself in the presence of திருமணமாகி God, பல வருடங்கள் குழந்தை பாக்கியம் இல்ல. after marriage and for many years he did not have the blessing ஆனால் of a ஆண்டவர் child, வாக்கு கொடுத்தார், but the Lord gave him a உன்னை promise, ஜாதிகளின் தகப்பனாக மாற்றுவேன் என்று I will சொன்னார். make you a father of many nations. அதற்குரிய அடையாளம் ஒண்ணுமே கிடையாது. But there was no sign to prove that. கொஞ்சம் கூட அடையாளம் There கிடையாது. was no sign for that. ஆபிரகாம் சோர்ந்து போன வேளையில் When Abraham was so weary about ஆண்டவர் it, அவனோடு பேசினார், the Lord spoke to நீ him, எனக்காக பலியிட வேண்டும், you need to give a sacrifice இந்த for ஆட்டை me. பலியிட வேண்டும், You need to give this person இந்த as a பறவையை sacrifice. பலியிட வேண்டும். You need to give this bird as a sacrifice. ஆபிரகாம் உடனே கீழ்ப்படிந்து Abraham immediately obeyed to ஆண்டவருக்கு அந்த God. பலிகளை செலுத்தினான். Immediately he sacrificed those things அந்த for God. பலிகளை ஆண்டவர் கன்சியூம் பண்ணுவதற்கு முன்பாக, Even before God could consume those ஆண்டவர் sacrifices, அக்கினியை அனுப்புவதற்கு before முன்பாக he could send his fire on that, கழுகு வந்தது என்று வேதம் சொல்லுகிறது. the word of God says that the vulture came உங்க down. வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும், In your life and in my உங்க life, குடும்பத்திலும் என் in குடும்பத்திலும் your family and my family, ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறதான the Lord gives us the promise. அந்த ஆசீர்வாதங்கள் வருவதற்கு முன்பாகவே Even before we could get those blessings, இந்த கழுகு வருவான், this vulture will come. இந்த கழுகு வரும், This vulture will come. அதை எடுத்துக்கொள்ள வரும், The vulture will come to அதை steal திருட that. வரும், It will come to steal and அதை take அழிக்க away. வரும். It will come to destroy that. நாம் என்ன செய்யணும்? But what we should be சொல்லுங்க, doing, விழித்துக் கொள்ளணும்னு we சொல்லுங்க. should be alert. கழுகுகள் வந்தன,
And the vulture came. ஆபிரகாம் உடனே விழித்துக்கொண்டு Abraham immediately he was அந்த alert. கழுகுக்கு தன்னை இணங்கி கொடுக்காமல்ல Without yielding himself to that பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, vulture. கழுகுக்கு இணங்கி போகாதன்னு Do சொல்லுங்க. not yield yourself to the கழுகுக்கு vulture. என்ன செய்யக்கூடாது? What we shouldn't be doing, இணங்க கூடாது. we should not yield to the vulture. கழுகை எதிர்க்கணும். We need to resist the vulture. இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கணும். In the name of Jesus, we need to resist the நம்ம vulture. சும்மாக்குற பிசாசை எதிர்க்கிறோம். இயேசு நாமத்தில் ஏப்போ பிசாசே. We simply say in the name of Jesus, run away, Satan. பிசாசே போறியா இல்லையா? இயேசு நாமத்தில் ஓடு. And we tell in the name of Jesus, you run away, ஆனா Satan. நம்ம சமாதானத்தை திருடுற கழுகை நம்ம எதிர்க்கிறது But we கிடையாதுங்க. are not resisting the vulture which is taking away our peace. நம்ம தூக்கத்தை திருடுகிற கழுகை நம்ம எதிர்க்கிறது We are not கிடையாதுங்க. resisting the vulture which is taking away our sleep. ஆக ஆகாபை குறித்து நாம் பார்த்தோமே. So we meditated about Ahab. ஆகாப் என்ன செய்தான்? What did Ahab do? கழுகுக்கு இணங்கி கொடுத்தான். He yielded himself to the vulture. கழுகுக்கு தன்னையே விட்டு கொடுத்தான். He yielded himself to that அது vulture. வரைக்கும் சமாதானமா இருந்தான். Till that time he had அவனுக்கு peace. இல்லாதது ஒண்ணும் He கிடையாது. had everything with him. அதிகாரம் கையில் He இருந்தது. had the authority. பவர் கையில் He இருந்தது. had the power in his hand. செல்வாக்கு கையில் He had இருந்தது. the riches within him. ராஜ்யம் கையில் The இருந்தது. entire kingdom was in his hands. சிங்காசனம் கையில் He had இருந்தது. the throne in his hand. அரண்மனையில் வாழ்ந்தான். He lived in a சகல palace. வசதிகளோடு He வாழ்ந்தான். had everything in his life. உலக பிரகாரமாக ஒரு குறைவும் கிடையாது. According to the worldly standards, he did not have any ஆனால் lack. என்றைக்கு இந்த கழுகுக்கு தன்னை விட்டு கொடுத்தானோ But the day he yielded himself to this அந்த vulture, நாளிலே on that day, அவனுடைய சமாதானம் போய்விட்டது. he lost his peace. என்ன கழுகு? What is that vulture? இன்னும் பெற வேண்டும் என்பதில் கவனம் செலுத்தும் கழுகு. The vulture of care in getting more. சொல்லுங்க, இன்னும் பெறணும்னு சொல்லுங்களேன். I need to get more. சொல்லுங்க, இன்னும் பெறணும். To get more. இருக்கிறது போதாது. It is not enough that what I இருக்கிறது have. நம்ம பாஷையில சொன்னா பத்தல. Say whatever I have is not enough. இன்னும் வேணும். I need more. இருக்கிறது போதாது. What I have is not enough. அந்த மாதிரி கழுகுக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். So he yielded himself to that kind of a vulture. எவ்வளவோ இருந்தது He பாருங்க. had so much with him. ஆனா அவன் கண் எங்க போச்சு? But where did his eyes ஒரு wander? சாதாரண ஒரு நபர், On an ordinary person. ஒரு சாதாரண நபருடைய அந்த அந்த திராட்சை தோட்டத்து மேல His போச்சு. eyes were upon the vineyard of an ordinary person. அது அவனுக்கு ஒரு பெரிய விஷயமே It கிடையாது. is not a big thing according ஆனா to him. கண்கள் எங்க போச்சுங்க? But where did his eyes go? நாபோத் என்கிறதான அந்த சாதாரண நபருடைய அந்த திராட்சை தோட்டத்தின் மீது போனது. On the vineyard of an ordinary person named Naboth. ஆக வேதம் என்ன சொல்லுகிறது? So what does the Bible say? நாபோத் கிட்ட கேக்குறான், So he looks at நீ Naboth and என்ன விலை asks, கேக்குறியோ whatever money that you ask அந்த for, விலையை கொடுக்கிறேன். and I would give that price உன் to நிலத்தை you. எனக்கு கொடுத்துரு. You give me your land. அந்த விஞ்ஞாட கொடுத்துரு You give me your vineyard. அப்படின்னு கேக்குறான். So he looks at him and asks நாபோத் this. பாருங்க, But when Naboth says, ஒரு பொழுதும் கொள்கையை சமரசம் செய்ய மாட்டான். he said, I will never give up on my I will never compromise. compromise on what I I am a have. man of principle. நான் principles உடைய ஒரு நபராக ஆமென். இருக்கிறேன். எனக்கு possession முக்கியம் அல்ல. Possession is not important எனக்கு for me. principle முக்கியம். Principles are important நீ for me. ராஜாவாக You இருக்கலாம். may be a king எனக்கு அத பத்தி கவலை and I கிடையாது. don't care for that. இதை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். This is given to me by my Lord. இந்த சின்ன நிலத்தை The small land, எக்காரணத்து கொண்டும் whatever it may cost, என்ன அழுத்தினாலும் whatever pressure that you என்ன may put upon பயமுறுத்தினாலும் me, whatever way you scare நான் me, கர்த்தருக்கு பயப்படுகிறவன். I fear the Lord. மனுஷனுக்கு அல்ல, I don't fear man, ராஜாவுக்கு அல்ல. not to the king. என் உயிரே போனாலும் Though I may lose my இந்த நிலத்தை life, கொடுக்க மாட்டேன். I will not give my இந்த land. ராஜா என்ன பண்ணிட்டான்? So what did this king அவன் do? உயிர் எடுத்துட்டான். He took away his life. நாபோத சாகடிச்சிட்டான். He killed Naboth. நல்ல கவனிங்க, So listen carefully. இந்த ராஜா This king, அந்த கழுகுக்கு தன்னை ஒப்பு he கொடுத்தான். yielded himself to that vulture. ஆக நல்ல கவனிங்க, So listen ஒரு carefully. நாள் வீட்டுக்கு வரான். So he comes back to his இந்த house one நாபோத் day. நான் உனக்கு நிலத்தை கொடுக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு வீட்டுக்கு வரான். After Naboth told Ahab that he will not be giving his ஒன்று land to ராஜாக்கள் him. 21:4 வாசிங்க. So when you read 1 Kings 21:4, இங்க எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. so beautifully it is given. அவனை பார்க்கும்போது பரிதாபமா இருக்கு பாருங்க. It's so pathetic to look at his இப்படிப்பட்ட ஒரு condition. முட்டாள் இருப்பானா? Such a foolish person. கேவலமான ஒரு முட்டாள் இருப்பானா? Such a foolish person he So is. Ahab went back to the palace angry and sullen. He refused to eat and went to bed.
with his face to the wall. ஆகாப் சலிப்பும் சினனுமாய் தன் வீட்டிற்கு வந்து போஜனம் பண்ணாமல் தன் கட்டிலின் மேல் படுத்து தன் முகத்தை திருப்பிக் கொண்டிருந்தான். நல்லா கவனிங்க. So listen carefully. இந்த vulture of care in getting அதிகம் பெறுவதில் கவனம் செலுத்துகிற இந்த will கழுகு eat your peace உங்களுடைய சமாதானத்தை தின்று போட்டுவிடும். before it eats anything else. வேறு ஒரு காரியத்தை தின்பதற்கு Let முன்பதாக me repeat it again. திரும்பவுமாக இதை The சொல்கிறேன். vulture of care in getting அதிகம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும் will பொழுது eat your peace அது உங்கள் சமாதானத்தை தின்று before போட்டுவிடும். it could eat anything else. மற்ற காரியத்தை தின்று போடுவதற்கு முன்பதாக இந்த கழுகுக்கு நீங்களும் நானும் இணங்கி So போவோமானால் you and I yield to this vulture மற்றதை அழிப்பதை விட before it could destroy the other மற்றதை things, விழுங்குவதை விட before it could swallow other முதலாவது things. இந்த கழுகு என்ன செய்யும்? Firstly, what would this vulture உங்கள் do? சமாதானத்தை விழுங்கி It போடும். would swallow your peace. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. ஆகாபு கண்கள் இருந்தது. Where was the eyes of Ahab? ரொம்ப அப்செஸ்டா இருந்தான் பாருங்க. He was a very obsessed ரொம்ப person. அப்செஸ்டா இருந்தான். He was very much obsessed. படுத்த அவன் கண்களுக்கு முன்பாக நாபாது அந்த அந்த திராட்சை When he தோட்டம் went to his sleep, before his eyes he could see only the vineyard of Naboth. உட்கார்ந்தா பாருங்க. When he sat, அந்த நாபோத் அந்த விஞ்ஞாடு தான் வந்தது. he could see only the vineyard of Naboth. சாப்பிட முடியல. He could not eat. தூங்க He முடியல. could not sleep. ரெஸ்ட் பண்ண He முடியல. could not take rest. ரிலாக்ஸ் பண்ண He முடியல. could not relax. நடந்த அந்த ஞாபகம். He walked, he could think படுத்த only அந்த about that. When ஞாபகம். he slept, he could think அந்த only about விஞ்ஞாடை that. எப்படியாச்சும் வாங்கிரணும். Somehow he wanted to buy that அவனால vineyard. தூங்க முடியல. He could not sleep. லிசன். Listen நல்லா carefully. கவனிங்க. Listen carefully. இந்த கழுகுக்கு நீங்களும் நானும் If இணங்குவோமானால் you and I would yield to this vulture, இதுதான் முதலாவது நடக்கும். this is what the first thing that would முதலாவது happen. எதை விழுங்கினாலும் விழுங்காவிட்டாலும் Whether you swallow something or not, அது நமது சமாதானத்தை விழுங்கி போடும். it will swallow our peace சோ first. மூன்று காரியங்களை சொல்லி முடிக்கிறேன். So I'm going to say three things and finish. முதலாவது, Firstly, என்ன பேலஸ் இருந்தாலும் whatever palace that you may அந்த பேலஸ் have, என்ன செய்யாது? what will that palace not do? சமாதானத்திற்கு நிச்சயமா It இருக்காது. cannot assure peace. ஆமென். எங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? எவ்வளவு பெரிய அரண்மனை You இருந்தாலும் may have a big bungalow. எவ்வளவு பெரிய மாளிகை You இருந்தாலும் may have a big bungalow or எவ்வளவு palace. பெரிய வசதி படைத்த எல்லா நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீடு You இருந்தாலும் may have a house where you have all the rich things that are there in அதனால that ஆண்டவர் house. சொல்றாருங்க, So the Lord நீ says, கட்டாத வீட்டை கொடுப்பேன், I will give the house that you have not நீ built. நடாத தோட்டத்தை I கொடுப்பேன், will give you the vineyard which you have not நீ தோண்டாத planted. கிணற்றை I கொடுப்பேன், will give you the well that you have not நீ dug up. எல்லாவற்றையும் நல்ல வஸ்துக்களால் நிரம்பிய வீட்டை கொடுப்பேன். I will give a house which is filled with all the good ஆனால் things. அதெல்லாம் உனக்கு சமாதானம் But all கொடுக்காது. those things will not give peace to எப்பொழுது you. என்னை நினைவு கூறுகிறாயோ The time when you remember me, அப்பொழுதுதான் உனக்கு only சமாதானம். then you will get my peace. சமாதானத்தின் ஆதாரமே அவர்தான். He is the source of our peace. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. இந்த அஹாப் So this Ahab, அவன் பேலஸ்ல இருந்தாங்க. he was living in a palace. அவனுக்கு என்ன இல்லங்க? What he did not have. சமாதானம் கிடையாது. He did not have peace. ஆக நம்ம எங்க இருந்தாலும் பாருங்க, Wherever we are, ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுக்க வல்லவராய் the இருக்கிறார். Lord is able to give us his peace. He had palace but no peace. அவனிடத்தில் மாளிகை இருந்தது, ஆனால் சமாதானம் It இல்லை. is the stress. அவனுக்கு ஒரு அழுத்தம், It is the pressure. அவனுக்கு ஒரு அழுத்தம், பதட்டம், Anxiety of wanting more and more. இன்னும் அதிகமாக வேண்டும் வேண்டும் என்கிற அந்த ஒரு பதட்டம், That constant voice. அது ஒரு சத்தம் அவனுக்கு அந்த கேட்டுக்கொண்டே அந்த இருந்தது. கழுகின் சத்தம், It is the voice of the அந்த vulture. கழுகின் தொடர் சத்தம். The voice of the vulture continuously hitting him. Ahab, Ahab, you must have this. இது உனக்கு தேவை. ஆகாப், உனக்கு இது தேவை. This you must have it. You cannot be happy இது இல்லாம நீ சந்தோஷமா இருக்க unless you முடியாது. have this. இது இல்லாமல் நீ சந்தோஷமாக இந்த இருக்க நாபோது முடியாது. தோட்டம் இல்லாத வரை Till you get the vineyard of நீ Naboth, சந்தோஷமா இருக்க மாட்டே. you will not be happy. உனக்கு அந்த தோட்டம் தேவை. So you need that vineyard. நீங்களும் நானும் கவனமா இருக்கணுங்க. So you and I should be very careful. இந்த கழுகின் சத்தத்திற்கு இணங்க கூடாது. We should not yield ourselves to the voice of
the கழுகின் vulture. சத்தத்தை காது கொடுத்து கேட்க கூடாது. We should not be listening to the voice of the தம்பி உனக்கு vulture. இது இந்த இருக்கணும். Brother, you should have this. தங்கச்சி இது உனக்கு தேவை. Sister, you need this. இது இல்லன்னு சொன்னா உனக்கு சமாதானம் கிடையாது. If you do not have this, you don't have the இது peace. பெறலன்னு சொன்னா உனக்கு சந்தோஷம் If you do not கிடையாது. receive it, you don't have the peace. இது உனக்கு கிடைக்கலன்னு சொன்னா திருப்தி கிடையாது. If you do not receive this, you will not have the இந்த கழுகு contentment. பேசிக்கிட்டே இருக்குங்க. So this vulture will continue இந்த to speak. கழுகு பேசி டார்ச்சர் பண்ணுங்க. This vulture will speak and இந்த torture கழுகு you. சொல்லும், And this vulture will say, உன் சந்தோஷம் எதை சார்ந்திருக்கிறது? your happiness, what does it depend upon? இந்த திராட்சை தோட்டத்தில் It சார்ந்திருக்கிறது. is depending on this vineyard. இந்த வீட்டில் It சார்ந்திருக்கிறது. is depending on this house. உன் சொந்த வீட்டில் சார்ந்திருக்கிறது. It is depending on your own house. உன் அரண்மனையை It சார்ந்திருக்கிறது. is depending on your own உன் bungalow. நிலத்தை It is சார்ந்திருக்கிறது. depending on your உன் land. வேலையை It is சார்ந்திருக்கிறது. depending on your job. உன் வியாபாரத்தை It is சார்ந்திருக்கிறது. depending on your business. உன் சம்பளத்தை It is சார்ந்திருக்கிறது. depending on your salary. உன் பேங்க் பேலன்ஸ் It is சார்ந்திருக்கிறது. depending on your bank ஆக இந்த balance. கழுகு சொல்லிக்கிட்டே இருக்குங்க, So this vulture will continue to say, இதுதான் உனக்கு சமாதானத்தை கொடுக்கும், this is what that will give you the peace. இதுதான் உனக்கு நிறைவை கொடுக்கும், This is what will give you that contentment. இதுதான் உன்னுடைய சமாதானமே இருக்கிறது. And this is what is your peace. நல்லா கவனிங்க. So listen carefully. இந்த ஆகாப் This Ahab, நாபோதின் அந்த நிலத்தில் கால் வைப்பதற்கு முன்பாகவே சமாதானத்தை தொலைத்தான். before he could step into the vineyard of Naboth, he lost his நீங்க peace. எதை நீங்க விரும்பி அது பின்னால போறீங்களோ, Whatever you're desiring and you're going at the நான் back எதை of it, ஆசைப்பட்டு அது பின்னால போறேனோ, whatever I desire and I go behind ஆண்டவரை it, கேட்காம, without asking God, ஆண்டவர் கையிலிருந்து வாங்காம, without receiving it from the hand of எதுக்கு God, பின்னால ஓடுறேனோ, and I go at back of certain எதை things, துரத்தி the செல்லுகிறேனோ, one which I'm chasing, அதை அடைவதற்கு முன்பாகவே, and before I could get that, சத்தமா சொல்லுங்க, அதை அடைவதற்கு see, முன்பாகவே before I could get என் that, சமாதானம் காணாம போயிரும், I lose my peace. என் சமாதானம் செத்து போயிரும். I lose my peace and it peace ஆக இந்த dies. ஃபெஸ்டிவ் சீசன்ல நம்ம என்ன செய்யணுங்க? So what we should be doing in this பக்கத்துல festive பார்த்து சொல்லுங்க, season, யாரையும் நான் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய அவசியம் I இல்லைன்னு don't have சொல்லுங்க. to impress anyone. யாரையும் இம்ப்ரெஸ் பண்ண வேண்டிய I அவசியம் don't இல்லை. have to impress anyone. யாருக்கு முன்னால நான் இப்படிதான் வாழணும்னு சொல்லி ப்ரூவ் பண்ண வேண்டிய I don't அவசியமே have to கிடையாது. prove to anyone that I live like this. நான் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் Whatever situation that I may live கர்த்தர் in, எனக்கு போதுமானவராய் the Lord is இருக்கிறார். enough for me. Hallelujah. Amen. Anxiety இந்த அழுத்தம் becomes the enemy of celebration. அது இந்த கொண்டாட்டத்திற்கு ஒரு சத்ருவாக இந்த மாறுகிறது. anxiety பாருங்க, So if you look at this anxiety, கொண்டாட்டத்திற்கு எதிரியா it இருக்கிறது. is enemy for our celebrations. ஐயோ அது இல்லையே, இது இல்லையே, Oh, I don't have this and that. ஐயோ அது போச்சே, இது போச்சே, Oh, I have lost this and ஐயோ that. அதை இழந்துட்டேனே, இதை இழந்துட்டேனே, I have lost this and I have lost இப்போ that. இருக்கிறதும் இழந்துருவேனா, Oh, will I lose what I have? இப்படி ஒரு நஷ்டம் உண்டாயிடுச்சே, Oh, I have got this loss. இப்படி ஒரு இழப்பு உண்டாயிடுச்சே, I have got this loss. இப்படி வஞ்சிக்கப்பட்டேனே, I have been deceived this இப்படி way. ஏமாத்தப்பட்டேனே. I have been deceived this பாருங்க, way. இதை யோசிக்க 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 As we continue to think about all these கிறிஸ்மஸ் things, அர்த்தம் அற்றதா இருக்கும். our Christmas becomes meaningless. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. Let the Lord intervene. கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. Let the Lord intervene. நல்லா கவனிங்க. So listen carefully. நல்ல அழகா உங்க வீட்டெல்லாம் ஃபுல்லா டெக்கரேட் So பண்ணலாம். you decorate your house so beautifully. அழகா டெக்கரேட் பண்ணலாம். You decorate it very ஊர்ல இருக்கிற beautifully. ஸ்டார் எல்லாம் வாங்கி போடலாம். You can buy all the stars and you ஊர்ல can put இருக்கிற it, கிறிஸ்மஸ் ட்ரீ, பெரிய ட்ரீயை கொண்டு and you வைக்கலாம். can buy the biggest Christmas tree and put எங்க it in வீட்ல your இருக்கிற house. கிறிஸ்மஸ் ட்ரீ எங்க இருந்து வாங்குனங்க தெரியுமா Do you சிஸ்டர்? know from where I got my நான் Christmas tree? பெங்களூர்ல வாங்குவேனா? Will I get it in Bangalore? யூஎஸ்ல இருந்து வர வச்சிருக்கேன். I got it from US. ஹலோ, எந்த யூஎஸ்ல இருந்து யூகேல இருந்து கிறிஸ்மஸ் ட்ரீ வர வச்சு You may get your Christmas tree from US or நம்ம UK. வீட்டை டெக்கரேட் பண்ணாலும், Though we may decorate it with that, எவ்வளவு லைட்ஸ் இருந்தாலும், though we may decorate with so many ஒண்ணுக்கு lights, 100 ஸ்டார், we may put 100 stars on உள்ள that. நிறைய ஸ்டார், வெளிய நிறைய ஸ்டார், There may be stars inside and ஃபுல் outside. லைட் இருந்தாலும், Maybe decorating full of நல்லா lights. கவனிங்க, So listen அந்த carefully. வீட்டில் In that house, லைட் இருக்கலாம், the lights may be ஸ்டார் there. இருக்கலாம், There may be stars. ஆனால் சமாதானம் இல்லாமல் But if there is no peace, இருக்கும் பொழுது if that is the அங்கு situation, ஒரு எம்ப்டினஸ் தான் there would இருக்குமே. always be an ஆக emptiness. நல்லா கவனிங்க, So listen carefully. எல்லாம் டெக்கரேட் பண்ணியாச்சு, Everything has been decorated. ஓடி தேடி ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் வாங்கி வந்தாச்சு. So I ran so much and I got everything எவ்வளோ for time எடுத்தேன் decoration. sister? So much time that I இதெல்லாம் took வாங்குறதுக்கு in order to get all ஒவ்வொரு these கடையா decorative தேடி items. வாங்கிட்டு வந்தாச்சு. I went to every single shop and I got this. ஃபுல்லா போட்டாச்சு. And I have decorated it completely. ஸ்விட்ச் போட்டா When they switched it on, ஒண்ணும் எரியல.
It was not working. ஒண்ணும் எரிய மாட்டேங்குது. Not working. ஒரு ஸ்டார் கூட எரிய மாட்டேங்குது. Not even one star is working. முட்டா பையனே, A foolish நீ person. போய் அங்க மெயின் ஆஃப் பண்ணி இருக்கறடா. You have switched off the main. அது ஆன் பண்ண அப்பதான் எல்லாம் You எரியும். switch on the main, then only நம்ம everything கிட்ட will be எல்லாம் lighted up. இருந்தாலும் Though we may have everything. ஓடி ஓடி எல்லாத்தையும் வாங்கி Though we டெக்கரேட் may பண்ணாலும் run, buy and decorate. அந்த மெயின் சோர்ஸ் அந்த சப்ளை இல்லன்னு If சொன்னா, there is no main source or supply, ஹலோ, அந்த சப்ளை அந்த சோர்ஸ் இல்லன்னு சொன்னா, so if the right source is not பக்கத்துல there, சொல்லுங்க ஒண்ணும் எரியாதுன்னு then சொல்லுங்களேன். nothing will burn, nothing Amen. will light up. Hallelujah. Palace cannot assure peace. ஆகவே மாளிகை சமாதானத்துக்கு உறுதி Secondly, அளிக்காது. riches cannot assure rest. செல்வம் இளைப்பாறுவதற்கு உறுதி அளிக்காது. Riches cannot assure rest. செல்வம் நமக்கு ஓய்வு தராது. என்ன கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யம். It is the blessing of the Lord that makes one person உலக rich. ஐஸ்வர்யம் It is the riches of the world. நமக்கு ரெஸ்ட் It கொடுக்காதுங்க. will not give us the rest. Ahab's problem என்ன So தெரியுங்களா? what was the problem of Ahab? It was not the vineyard. அது அந்த திராட்சை தோட்டம் இல்லை. Ahab's problem was not the vineyard. அவனுடைய பிரச்சனை அந்த திராட்சை தோட்டம் அல்ல. It was his heart. அவனுடைய இருதயம் தான். அவனுடைய உள்ளம் தான் சரியில்லைங்க. It was his heart which was problematic. சொல்லுங்க, இங்க கை வச்சு சொல்லுங்க, என் உள்ளத்துல, Say in my heart. என் உள்ளத்துல In my heart. அந்த திருப்தி இல்லன்னு If சொன்னா, I don't have that அந்த contentment. contentment இல்லன்னு If சொன்னா, I don't have that contentment. எனக்கு என்ன இருக்காதுங்க? What will I not have? சமாதானம் இருக்காதுங்க. I will not have peace. என் கண்கள் எங்க போகுங்க? Where will my eyes see? மத்தவன் பொருள் மேல தான் போகுங்க. It will only see the things of other மத்தவங்க கிட்ட people. இருக்கிறது மேல தான் போகுங்க. My eyes will look upon what ஆக others எனக்கு என்ன have. வேணுங்க? So what I need? போதும் என்கிறதான மனம் வேணுங்க. I need a heart which says I have Ahab என்ன contentment. பண்ணி இருக்கலாம்? What Ahab could have He done? could have been happy with his job. அவனுடைய வேலையில அவன் சந்தோஷமா இருந்திருக்கலாம். நல்ல ஒரு பாருங்க, டாப் போஸ்ட்ல இருக்கிறான். He was in a top post. நல்ல அவனுடைய ஆசீர்வாதத்துல சந்தோஷமா He இருந்திருக்கலாம். could have been happy with his blessings. அரண்மனையில சந்தோஷமா He could have இருந்திருக்கலாம். been happy in his அவனுடைய palace. ராஜ்யத்துல He சந்தோஷமா could have been இருந்திருக்கலாம். happy in his kingdom. எல்லாத்துலயும் சந்தோஷமா He could have been இருந்திருக்கலாங்க. happy in all these ஆனா things. வீட்டுக்கு வரா, But he comes back அவங்க home வைஃப் கேக்குறாங்க, and his wife asks him, என்ன ஆச்சு உனக்கு? what happened to you? உம்முனா மூஞ்ச வச்சு வீட்டுக்கு வந்திருக்கிறியே, You are with the 6 o'clock phase, you have come home. சில மூஞ்சிங்களை பாத்துக்கிறீங்களா? If you look at someone's எவ்வளவு face, இருக்குங்க? they may have so much in their எல்லாம் hands. இருக்குங்க. They will have ample things in அந்த their life. முகத்தை பாத்தீங்கன்னு சொன்னா, But if you look at their face, சரியான உம்முனா மூஞ்சி தாங்க. they have a 6 o'clock face. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உம்முனா மூஞ்சா இருக்க வேண்டாம்னு Say, சொல்லுங்களேன். don't have a face of 6 திருப்தியே o'clock. கிடையாதுங்க. They don't have contentment. வேன்னு உம்முனா மூஞ்சி மாதிரி இருக்குது. They are like, ஆனா சாமி எல்லாத்தையும் கொடுத்திருப்பாரு. but God would have blessed them with ஒரு all things. குறையும் இருக்காது. There is nothing they lack. I mean, ஃபர்ஸ்ட் சர்வீஸ் முடிஞ்சிட்டு After the தப்பா first எடுக்காதீங்க. service, don't mistake me, please. பாஸ்டர் என்னடா சினிமா பாட்டெல்லாம் யோசிக்கிறாருன்னு சொல்லி, That pastor is thinking about movie songs. பழைய பாட்டு, It's a very old song. 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் அவன் சொல்றான், நோ பீஸ் ஆஃப் Says, மைண்ட். I may have thousands, but I have no peace. எல்லாம் இருக்கு, நோ பீஸ், நோ Has ரெஸ்ட். everything, but no peace, no rest. இவனுக்கு எல்லாமே இருக்குங்க. I have had everything. அங்க நல்லா கவனிங்க. So listen carefully. நமக்கு எல்லாமே இருந்தாலும் Though we may have everything, நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறது அவர் மாத்திரமே. it is only he who gives us that peace. ஆமென். இத நான் வாங்கலனா எனக்கு சமாதானம் இல்ல. If I don't get this, I don't have இந்த peace. ப்ரமோஷன் இல்லனா எனக்கு If I சமாதானம் don't இல்ல. have this promotion, I don't have என்ன peace. பாருங்க, 2-3 நாளைக்கு முன்னால, 2-3 days back. அதனால தான் நீங்க சர்ச்சில் இருக்கிறது எவ்வளவு பிளஸட்னு சொல்லி நீங்க உணரணும். So you need to realize how blessed it is for you to be in the church. சர்ச்சில் நீங்க இருக்கிறதுனால உங்களுக்கு என்னெல்லாம் சப்போர்ட் கிடைக்குதுன்னு சொல்லி அதை வேல்யூ You பண்ணணும். need to value the support that you get because you're part of this ஒரு church. ஐடி கை, An IT person, அவனுக்கு கொஞ்சம் பண பிரச்சனை, பண நெருக்கடி. he had some financial problems. 2 நாளைக்கு முன்னால 2 days back, பெங்களூர்ல மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கிறான். he was in the metro station in டிக்கெட் Bangalore. எல்லாம் வாங்கிட்டான். He got his ticket மெட்ரோ ஸ்டேஷன்ல இருக்கிறான். and he was waiting in the ட்ரெயின் metro சரியா station. வரும் பொழுது And குதிச்சு as the தற்கொலை train பண்ணி came, he just jumped and committed குதிச்சு suicide. சூசைட் பண்ணிட்டான். He jumped and committed suicide. பாருங்க, வாலி பையன், Young person, இவ்வளவு வழிகள் இருக்கு. so many ways he could have found. யாருக்காச்சும் ரீச் பண்ணி He இருக்கலாம், could have reached to someone. கவுன்சிலிங் கேட்டு He இருக்கலாம். could have asked for பக்கத்துல பார்த்து counseling. சொல்லுங்க, தற்கொலை முடிவு அல்லன்னு சொல்லுங்க. Say suicide is not the எந்த solution. நெருக்கடியும், Whatever crisis you may have, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எந்த நெருக்கடியும், whatever crisis that எந்த may be, நெருக்கடியும்
Whatever crisis it may நிரந்தரம் அல்ல. be, it is not permanent. எந்த நெருக்கடியும் Any crisis நிரந்தரம் அல்ல. is not permanent. எல்லாமே தற்காலிகம்தான். Everything is temporary. வாசலை திறக்க வல்லவர் உங்களோடு இருக்கிறார். The one who opens the door is with you. ஆமென். வாசலை திறக்க வல்லவர் உங்களோடு இருக்கிறார். The one who is capable of opening the doors is with you. இன்னொரு டெக்கன் ஹெரால்ட்ல வந்த செய்தி நான் பார்த்து ஆடி போயிட்டேன். Another news I read in Deccan Herald. பயங்கரமான நியூஸ் அது. It was a very bad news. ஒரு லேடி, A lady, ரொம்ப அசிங்கமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாதுங்க. she was quite நல்லதா okay, இருக்கு அந்த good அம்மா. looking female. அந்தம்மா நல்லா தான் இருக்கு. She was looking good. அந்த அம்மாக்கு தன் என்ன பர்சனாலிட்டி அப்பியரன்ஸ்ல திருப்தியே கிடையாது. She was not satisfied with the way she looked. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க பர்சனாலிட்டில திருப்தியா இருங்கன்னு சொல்லுங்க. So you be happy உங்க with your தோற்றத்துல personality, be contented with that. உங்கள மாதிரி எதுல பெருமை கொள்ளணும் தெரியுங்களா? What you should take pride of. இப்படி சொல்லுங்க, என்ன மாதிரி. Say like me. உலகத்துல 7 பேரும் கிடையாது. There are no 7 சொல்றாங்க 7 பேர் இருப்பாங்கன்னு சொல்லி. அதெல்லாம் சும்மா, there are like 7 people அதெல்லாம் like சும்மா us. கதைங்க, பொய்ங்க. Those are all stories and lies. உங்கள மாதிரி உலகத்துல ஒரு ஆளு கூட கிடையாது. Like you in this world, not even one person is there. உங்கள மாதிரி ரிசெம்பிள் பண்ணலாங்க. Maybe they may resemble you. அது என்ன ட்வின்ஸா இருந்தாலும் Though they are maybe twins, ஈஸியா கண்டுபிடிச்சிரலாம். you could find out ஆக easily. உங்கள மாதிரி So like you, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இன்னொருத்தர் இல்லவே இல்லன்னு there's சொல்லுங்க. no one else in this சான்ஸே world. இல்லங்க. There's no chance. இந்த அம்மாக்கு பாருங்க, தன் தோற்றத்தில் திருப்தி கிடையாது. You look at this female, she was not satisfied நல்லா with the தான் way ட்ரெஸ் she பண்ணிட்டு looked. கல்யாணத்துக்கு போச்சு. She dressed up very well and she Reception-க்கு attended the போச்சு. wedding, attended the reception. அங்க சொந்தக்கார பொண்ணுங்க 13-14 வயசு பொண்ணுங்க. So her relatives, just 13 to 14 years old small girls. இப்ப தெரியல கல்யாணத்துக்கு எப்படி எல்லாம் வராங்கன்னு So சொல்லி. you all know how people dress இங்க up and தாலிக்கு come வர for மாட்டாங்க. marriage. They won't come for தாலிக்கு tali. வந்து bless பண்ணலாம்னு வர மாட்டாங்க. They won't come to bless when they tie the அந்த tali. கல்யாண பொண்ணு பையன் எவ்வளவு பியூட்டி பார்லர்ல எவ்வளவு செலவு பண்றாங்களோ இல்லையோ மத்தவங்க செலவு பண்ணுவாங்க. Whether the bride and groom are spending for their beautification, others spend them. என்ன சர்ச்சுக்கு ஒரு Dress, They wear one dress for the ரிசப்ஷனுக்கு church 2 Dress. and for reception 2 more dresses. ஆக இந்த அம்மா அப்படிதான் போச்சு. And that is how she went ஆனா for that கண்ணு எங்க wedding. போச்சு தெரியுமா? But you know where her eyes நல்ல wandered. கவனிங்க, திருப்தி இல்லனா இப்படி தான் நடக்கும். So if someone is not contented, this is what would சொந்தக்கார happen. பொண்ணுங்க 13-14 வயசு Her பொண்ணுங்க. relatives were just 13 to 14 years பார்த்த old. உடனே பொறாமை வந்துச்சு. She became so jealous இது looking என்ன at அவ்வளவு them. அழகா இருக்குதுங்க. Oh, they are looking so beautiful. சந்தோஷம் தானே? It is. She should feel உன் happy. குழந்தைங்க மாதிரி தானே இருக்கறாங்க. They are like your children. சந்தோஷப்படணும். So you should feel happy. பொறாமை வந்துச்சு. But she became so jealous. அந்த குழந்தைகளை கூப்பிட்டுச்சு. She called those நீங்க எல்லாம் girls ரொம்ப அழகா இருக்கறீங்க. and said, "You all look so உங்களுக்கு நான் beautiful, ஒன்னு கொடுக்கிறேன்." and I want to give you something." அந்த மேரேஜ்ல இருக்கிற ஒரு ஹாலுக்கு ஒரு ரூம் கொண்டு போச்சு. She took all of them to a room in the marriage. அந்த குழந்தைகளை கழுத்தை நெரிச்சு சாகடிச்சிச்சு. She killed all the 3 of them. தேடினாங்க, குழந்தைகளை கிடைக்கல, பார்த்தா ரூம்ல செத்து கிடக்குதுங்க. So they were looking for those 3 girls, but they were all dead and they இந்த found அம்மா them in the புடிச்சு room. கேட்டாங்க. So they caught hold of this lady எப்படி and பண்ண, asked, அவங்க என்ன பண்ணாங்கன்னு "Why did you do this? What did they do to அதுங்க you?" எல்லாம் அழகா இருக்குதுங்க. And she said, "They all look beautiful. நான் அழகா இல்ல. I am not looking அதனால தான் beautiful." கொலை பண்ணேன்னு And that is the reason that I killed them. நல்லா கவனிங்க. So listen carefully. நம்ம மைண்டுக்கு ரெஸ்ட் இல்லன்னு சொன்னா So if we do not have the rest for our minds, நம்ம எதுலயும் திருப்தியா இருக்க மாட்டோம். we will not be contented நமக்கு with என்ன anything. வேணுங்க? So what we should have, எவ்வளவு riches இருந்தாலும் how much ever riches that we may இந்த have, ஆகாப் பாருங்க, if you look at he Ahab, was so restless. he was restless. He had riches. அவனுக்கு செல்வம் இருந்தது. ஆக கிறிஸ்மஸ் பாத்தீங்கன்னு சொன்னா, So if you look at Christmas, நமக்கு திருப்தி சமாதானம் இல்லைன்னு சொன்னா if you do not have peace, அர்த்தமற்றதா இருக்கும். it becomes meaningless. ஆண்டவர் பாருங்க, Look at the Lord. ஏஞ்சல்ஸ் அனுப்புனாரு. He sent his angels. ஏஞ்சல்ஸ் என்ன சொன்னாங்க? And what those angels said? உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. Angels said, "Glory to God in the highest." உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை Glory உண்டாவதாக. to God in the highest. நீங்க எல்லாம் போய் இன்னும் ஷாப்பிங் பண்ணுங்க. So go and do more shopping. இன்னும் அமாஸ் பண்ணுங்க. Go and do more இன்னும் shopping and வாங்குங்க. take things. Go and buy many அவன் more என்ன things. கட்டுறது? What is it he is அவன் building? என்ன ஓட்டுறது? What is it he is doing? நீங்க எந்த ஸ்தானத்துல இருக்கிறீங்க? In what position you are in? இன்னும் நீங்க மாருதி ஓட்டுறீங்க. And you are still driving your Maruti car. ஹலோ,
இன்னும் மாருதி You're ஓட்டுறீங்க. still driving your Maruti இப்படி car. பாருங்க, glory to God in the highest. So glory to God in the Buy highest. more. இன்னும் அதிகமாக Shop வாங்குங்கள். more. இன்னும் அதிகமா ஷாப்பிங் Get பண்ணுங்க. more. இன்னும் அதிகமாக இன்னைக்கு வாங்குங்கள். உலக மார்க்கெட் என்ன சொல்லுது? So what is the world market நீ saying? இந்த கார் எல்லாம் ஓட்ட கூடாது, You shouldn't be driving this இந்த car. வீடெல்லாம் You வாழ shouldn't கூடாது. be living in this kind of a house. கொஞ்சம் ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாஸ்டர் என் வீட்டுக்கு வந்தாருங்க. 20 years back when pastor came to அப்ப my இங்க house. திலக் நகர்ல தான் இருந்தோம், சிங்கிள் So we பெட்ரூம். resided in a single bedroom house in அவர் வீட்டுக்கு வந்த Tilak உடனே Nagar. As soon as he came நல்லா home, சமைச்சு வச்சிருந்தோம். we cooked nicely for him. பெரிய ஊழியக்காரரு, He was a big minister of அவர் God. என்னவோ எதிர்பார்த்து வந்தாரு. He expected something and came. வீட்டுக்குள்ள வந்த உடனே As soon as he came அவர் home, என்ன சொன்னாரு தெரியுங்களா? you know what he said? பாஸ்டர் ஜான்சன், Pastor Johnson, இந்த மாதிரி இடத்துலயா நீங்க வாழ்றீங்க? are you living in this kind of இந்த a சின்ன place? வீட்ல வாழ்றீங்களா? Are you living in such a small நான் house? எதிர்பார்க்கல. I never expected இங்க இருந்து this. நீங்க வெளிய போகணும் You need to get out of this place. அப்படின்னு சொன்னார். நாங்க சமாதானமா தான் இருந்தோம், And we were living with peace. சந்தோஷமா தான் We இருந்தோம். were பாருங்க, living with happiness in that இன்னைக்கு உலகம் house. அப்படிதாங்க. This is how the world இதெல்லாம் is now. இருந்தாதான் உங்களுக்கு சமாதானமே. So they think when you have all these things, then you have Glory peace. to God in the highest. Glory to God. உன்னதத்தில் இருந்த தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இன்னும் வாங்குங்கன்னு சொன்னாரா? Did he say buy more? உங்களுக்கு சமாதானமே. He said let Glory there be to peace. God in the highest and peace on earth. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை, பூமியிலே சமாதானம் என்று Listen, சொல்லப்பட்டிருக்கிறது. Christmas is about peace. கிறிஸ்மஸ் என்று சொல்லும்போது அது சமாதானத்தை Not குறித்திருக்கிறது. pressure. அந்த இடத்துல அழுத்தத்தை குறித்து Turn to அல்ல. somebody and say Christmas is about peace. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிறிஸ்மஸ்னா Christmas is சமாதானம். about peace. கிறிஸ்மஸ் என்றாலே சமாதானம். Not pressure. அது பதட்டம் இல்லை, அழுத்தம் Never இல்லை. ever yield to this vulture. இந்த கழுகுக்கு ஒரு பொழுதும் நீங்கள் இணங்கி விட வேண்டாம். Amen. கடைசியில பாருங்க, Finally, when you see, authority cannot assure appetite. அதிகாரம் பசிக்கு உறுதி அளிக்க முடியாது. Amen. சொல்லுங்க, அதிகாரம். Say authority. இவனுக்கு எல்லாமே இருந்ததுங்க. I have had everything. பக்கத்துல with பார்த்து him. சொல்லுங்க, மாளிகை இருந்துச்சுன்னு He சொல்லுங்க. had a big palace. சொல்லுங்க, எல்லா வசதி இருந்துச்சுன்னு He சொல்லுங்க. had everything that he சிங்காசனம் required. இருந்துச்சுன்னு He சொல்லுங்க. had the throne with him. வல்லமை இருந்துச்சுன்னு He had சொல்லுங்க. the power. எல்லாம் பொன்னு வெள்ளி பொருள் நீங்க என்ன சொல்றீங்களோ எல்லாம் He இருந்துச்சுங்க. had gold, silver, and whatever you say, every material thing he had ஆனா with him. பசியே இல்லங்க. But he did not have hunger. திருப்தி இல்லன்னு சொன்னா If you do not have contentment, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பசி இருக்காதுன்னு சொல்லுங்க. you will not feel hungry. எதுலயும் நம்ம ஆளுக்கு திருப்தி இல்லன்னு சொன்னா If you do not have contentment in anything, என்னங்க, சாப்பிடுங்க. please eat. அந்த அம்மா சொல்லுது ஆகாப பார்த்து, The wife tells Ahab, please eat. எனக்கு பசி இல்லம்மா. He says, I'm not feeling போய் hungry at படுத்துட்டான். all. And he went to his bed to வாலை sleep. பார்த்து மறைச்சிட்டே இருக்கிறான். He looked at the wall and he was staring at என்னையா the உனக்கு wall. குறை வச்சிட்டார் சாமி, What loss that you have சாப்பிட got? மாட்டேங்கிற. Why are you not eating? வாழ்க்கையில இந்த திருப்தி இல்லன்னு சொன்னா If you do not have contentment in your பசி life, இருக்காது. you will not feel hungry. பசி இல்லன்னு சொன்னா, If you don't feel hungry, எனக்கு பசி இல்லன்னு சொன்னா, if I don't feel hungry, எல்லாம் இருந்தும் எனக்கு பசி இல்லன்னு சொன்னா, if I have everything but if I don't feel நான் hungry, ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், I told this in first service, சீக்கிரம் ஷெட்டுக்கு போயிருவேன். I would go to the shed very quickly. சீக்கிரம் ஷெட்டுக்கு I போயிருவேன். would go to my shed very பெர்மனன்ட் quickly. ஷெட்டுக்கு போயிருவேன். I would go to my permanent shed very யாருக்கு quickly. பசி இருக்காதுங்க? Those who do not have this hunger. மெடிக்கலா பல ரீசன்ஸ் இருக்கலாம், appetite எல்லாம். Some of them have medical reasons ஆனா for not being யாருக்கு hungry. இருக்குறதுல திருப்தி இல்லையோ, But the one who is not contented with the things that he அவனுக்கு has, பசியே எடுக்காது. he will not feel hungry. இந்த ராஜாவுக்கு பசி இல்ல. This king was not feeling இந்த hungry. ராஜா பசிக்க அவனுக்கு பசி எடுக்க அவனுக்கு இல்ல, அவனுக்கு சாப்பிட தோணல. He did not feel like eating. லிசன், பொசிஷன் வித்அவுட் பீஸ் இஸ் பாய்சன். இந்த ஸ்தானமானது சமாதானம் இல்லாமல் இருக்கும் பொழுது அது ஒரு விஷத்தை போல Turn to somebody and இருக்கிறது. say position. ஒரு ஸ்தானம், Position ஒரு ஸ்தானம் without peace சமாதானம் இல்லாமல் இருக்கும் is பொழுது poison. அது ஒரு விஷமாக இருக்கிறது. You can have உங்களுக்கு a throne. உங்களுக்கு சிங்காசனம் You இருக்கலாம். can have a throne. உங்களுக்கு சிங்காசனம் You can இருக்கலாம். have everything. எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில But இருக்கலாம். still, ஆனாலும் if you are not content, அங்கே உங்களுக்கு திருப்தி இல்லை you என்றால் will starve emotionally. உங்க
இமோஷனலா நீங்க பசியோடு கூட இருப்பீர்கள். நீங்க உணர்ச்சி பூர்வமாக பசியோடு இருப்பீர்கள். உங்களுக்கு பசி, உங்களுக்கு பாருங்க அந்த மாதிரி பசி இருக்காது, நீங்க பட்னியா இருப்பீங்க. So you will not feel hungry, so you will not eat. சிலருக்கு முகத்துல சந்தோஷமே இருக்காது பாருங்க. Some people if you see they have no happiness, உணர்ச்சியே இருக்காது பாருங்க. they are not emotional at all. காரணம் என்ன? What is the reason? அவங்க பட்னியில இருக்காங்க. Because they are hungry. உணர்ச்சிகரமான ஒரு பட்னி பாருங்க, உணர்ச்சி பூர்வமான அந்த ஒரு பட்னி இருக்கு பாருங்க. Emotional hunger. ஆக listen to this. இதை கேளுங்கள். Authority cannot heal anxiety. இந்த ஒரு அதிகாரமானது நம்முடைய பதட்டத்தை போக்காது. Turn to somebody and say authority. அதிகாரம். Turn to somebody and say authority. அதிகாரம் cannot heal anxiety. இந்த பதட்டமான சூழ்நிலையை குணம் செய்யாது. இந்த anxietyக்கு மருந்து என்ன? What is the medicine for this anxiety? anxietyக்கு மருந்து என்ன? What is the medicine for this anxiety? இங்க கை வச்சு சொல்லுங்க, திருப்தி தான். Say contentment. அந்த திருப்தி எப்பொழுது நமக்கு வரும்? When will we get that contentment? அந்த திருப்தி எப்பொழுது நமக்கு வரும்? When will we be content? அதிகாரத்திலிருந்து அல்ல. It is not from our authority. சிங்காசனத்திலிருந்து அல்ல. It is not from our throne. வசதிகளிலிருந்து அல்ல. Or it is not about the இந்த things that திருப்தி we have. எப்பொழுது வரும் நமக்கு? When do we get this contentment? அந்த மனநிறைவு இருக்கும் பொழுது. So when we have the contented heart. போதும் என்கிறதான அந்த மனம் இருக்கும் பொழுது. So when we have the heart which says I have அப்பொழுதுதான் enough, அந்த திருப்தி only then கிடைக்கும். you will be contented. Ahab's royal throne அந்த ஆகாபனுடைய அந்த சிங்காசனம் could not cure his restless heart. அவனுக்கு அமைதி இல்லாத அந்த உள்ளத்திற்கு குணம் செய்ய சொல்லுங்க, முடியவில்லை. ராயல் த்ரோன். Say royal throne. என்ன ராயல் த்ரோன் இருந்தாலும் Though you may have a royal throne, அந்த ரெஸ்ட்லெஸ் ஹார்ட்டுக்கு அது மருந்தாகாது. so it is not a medicine for a ஆண்டவர் restless ஒருவரே. heart. It's only God. ரெண்டு கரங்களை உயர்த்துவோமா? So let's lift both our ரெண்டு hands. கரங்களை எல்லாரும் ரெண்டு கரங்களை Let's all lift உயர்த்துங்க. our hands. ரெண்டு கரங்களை உயர்த்தி Let's lift our hands and ஆண்டவரே, say, God, அந்த கழுகை நான் கொன்று போடணும். I need to kill that அந்த vulture. கழுகை நான் கொன்று போடணும். I have to kill that vulture. ஹalleluya. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Lift both your hands. நல்ல ரெண்டு கரங்களை Lift உயர்த்துங்க. both your hands. glory 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 glory. ரெண்டு கரங்களை உயர்த்துங்க. Lift ஆண்டவரே, both your hands. அந்த கழுகை நான் ஐடென்டிஃபை பண்ணனும்ப்பா. I have to identify that vulture. அந்த கழுகை நான் ஐடென்டிஃபை பண்ணனும்ப்பா. I have to identify that நல்ல vulture. கவனிங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க. Lift both your அந்த hands. கழுகை நான் ரெகக்னைஸ் பண்ணனும்ப்பா. I need to recognize that அந்த vulture கழுகை உடனடியாக immediately, தாமதமே இல்லாம without any delay, என் சமாதானத்தை அது திருடுவதற்கு முன்பாக, before it could steal my என் peace, தூக்கத்தை அது திருடுவதற்கு before முன்பாக, it could steal my sleep. இயேசுவின் நாமத்தில் In the name of அந்த Jesus, கழுகை நான் கொன்று போடணும். I should kill that vulture. ஆகாப் மாதிரி அல்ல ஆண்டவரே. Not like Ahab. ஆகாப் மாதிரி இணங்கி போக கூடாது. I shouldn't be yielding myself ஆபிரகாம் like மாதிரி அதை Ahab. துரத்தணும். But like Abraham, I should chase எனக்கு it அந்த ஆற்றலை away. கொடுங்க. You gave me that. இயேசுவின் நாமத்தில். In Jesus' name. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா?